ಬಿಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஏன் 2 பேரும் என்ன ஏமாத்துனீங்க? எதனால எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க? ஏன் ஏன் சொல்லுங்க, ஏன் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க? தாத்தா, யாரோ எங்களை சிக்க வைக்கிறாங்க. இது யாரோ செய்யற சூழ்ச்சி தான். காதால கேட்ட விஷயம் ஒருவேளை பொய்யா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா என் கண்ணால பார்த்த விஷயம் பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நோ நோ மோட்டோ. ஒருவேளை கண்ணால பாக்குற உண்மை கூட உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதை நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். வர்றேன். மோட்டோ, இப்ப வளர்ச்சியே கம்பி. அதே மாதிரி இன்னொரு தடவை வலை மோட்டோ, நம்ம தப்பிச்சு போயிடலாம். முடியலடா. முடியும் மோட்டோ, உன்னால முடியும். உன்னால மட்டும்தான் முடியும். சாரிடா, என்ன மன்னிச்சிரு. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்ப வளைச்சிட்டேன். இப்ப என்னால முடியலடா. ஐயோ, நில்லுங்க. Escape. வந்துட்டாங்கய்யா, வந்துட்டாங்க. நம்ம இப்ப வெளியே போயிடலாம் மோட்டோ, கவலைப்படாதே இரு. கசிட்டா மாட்டிக்கிட்டானே. சாவி இங்கே இருக்கா? கவலைப்படாதீங்க மோட்டு பத்லு, நான் வந்துட்டேன். உடனே வெளியே போயிடலாம். நிகழ்ச்சிக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த இருமல்காரன் இப்ப நம்ம கையில சிக்கினா நல்லா இருக்கா மோட்டோ? ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. யாரோ எக்ஸுங்கிறவன் தான் நம்மள மாட்டி விட்டுருக்கான். அது மட்டும் இல்ல, இருட்டா இருக்கிறதுனால அங்க இருக்கிற பாம்பை கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கான். அட கடவுளே, பாம் எங்க இருக்குன்னு இவருக்கே தெரியலையே. இப்ப என்ன பண்றது?
இங்க பாத்தியா, இவன் பேரு புல்லட், இவன் பேரு பாம்பு. இவன் தான் நம்மள மாதிரியா மாஸ்க் போட்டு ஏமாத்தி இருக்கானுங்க. மோட்டோ நானும் ஜட்டா சாரும் பாம்பு எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அதை போய் தேடுறோம். நீ போய் புல்லட்டையும் பாம்பையும் தேடு. சிங்கம் சார், நீங்க போய் தாத்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் புட்டு வைங்க. மோட்டோவும் செல்லுல இருக்கிற எல்லா மெசேஜையும் சிங்கம் சாருக்கு நீ ஃபார்வர்ட் பண்ணி அவர் தாத்தா கிட்ட போய் போட்டு காட்டட்டும். நீ போய் ஃப்ளோட்டை ஓட்டு. இப்ப நேரம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. சீக்கிரம் வேகமா போங்க. எது எப்படி நடந்தாலும் இந்த விஷயம் எதுவும் பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா எல்லாரும் கலங்கி போயிருவாங்க. சார், இது எல்லாத்துக்கும் காரணம் மோட்டு பத்தலோ இல்ல, இத வேற 2 பேர் தான் பண்ணிருக்காங்க. இவங்க தான் அது. எனக்கு அப்பவே தெரியும் மோட்டுவும் பத்துலவும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்கன்னு. நல்ல நேரத்துல உண்மையை தெரிய வச்சுங்க. இனிமே தான் கவனமா இருக்கணும். கமிஷனர் ஹேரி அவனோட ஆளுங்களை ஒவ்வொரு மூலைகளையும் நிக்க வச்சிருப்பான். அதுவும் இல்லாம கூட்டத்துக்கு நடுவுல அவரும் வேஷம் போட்டு நிக்கிறாரு. ஒருவேளை அவருக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வந்தா உடனே அவங்கள பிடிச்சிடுவாரு. ஓகே சார். புல்லட், பாம், ரிமோட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி தான் அந்த தாத்தாவுக்கும் அந்த தீவுக்கும் கடைசி ராத்திரியா இருக்கும். ஆஹா, இங்க பாத்தியா, எங்கிட்ட இருக்கு. இவங்களே தான் சோம்பேறிக்கு சோறு வித்த பசங்க இங்கதான் இருக்கானுங்க. ஐயோ, வந்துட்டா. எஸ், வந்துட்டேன். ஏய், இந்த மோட்டு பத்துலு எப்படி விடுதலை ஆனாங்க? அந்த ஏஜென்ட் எக்ஸ் எங்க இருக்கான்? புல்லட், பாம் 2 பேருக்கும் போன் பண்ணி ஏஜென்ட் எக்ஸ கான்டாக்ட் பண்ண சொல்லு. சீக்கிரம் சொல்லு. ஓகே மங்கரோல். ஹலோ மோட்டு, ஜாக்கிரதை, ஏஜென்ட் எக்ஸ் அங்க வர போறாரு. ஓகே ஓகே, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மகரால், நான் புல்லட்டுக்கும் பாம்புக்கும் போன் பண்ணிட்டேன். பாம்புக்கு பால் ஊத்துனாலும் அது நம்மளையே பதம் பார்க்குமா? இது பழைய பழமொழி. நீ புல்லட் பாம்புக்கு தான் போன் பண்ண. ஆனா அங்க இருக்கிற ஸ்கிரீன்ல புல்லட் பாம் கையில போனே கிடையாது. ஆனா அதே நேரத்துல மோட்டு யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தான். இது சாதாரண ஆளுடைய கண்ணீர் இல்ல, இது என்னுடைய கண்ணீர். யாராவது ஒருத்தர் இதுக்கு பதில் சொல்லியே தீரணும். இந்த தடவை அந்த மோட்டு பத்துரு கூட சேர்ந்து நீயும் தண்டனை அனுபவிக்கணும். இவனை புடிங்க, இவனை அடைச்சு வச்சுட்டு என்னுடைய பிளேனை முதல்ல எடுங்க. ஓடுறா, நிக்காத, ஓடு. நிக்காத, ஓடு. ஓடு, மாட்ட சட்டியாக்கிடுவா. ஓடிடு, நிக்காத, ஓடு. ஓடிடு, ஓடிடு.
சீக்கிரம் சீக்கிரம் வா 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 ஏறு ஏறு சீக்கிரம் வா அச்சச்சோ ரெண்டு துண்டாக்கிட்டானே சீக்கிரம் வாடா ஏறு இப்ப வந்து வா வா சொல்ல பாத்தீங்களா ஏஜென்ட் எக்ஸ் தான் ஹாரி. அதனாலதான் திட்டம் போட்டு நம்மள ஜெயிலுக்குள்ள தள்ளி இருக்கான். ரொம்ப நன்றி இருமல் அண்ணன், நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த பாம் தான் இன்னும் கிடைக்கவே இல்லை. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க மோட்டு. டைம் கம்மியா இருக்கு. அதோ கமிஷனர் ஹாரி தான் எக்ஸ். என் முன்னாடி இப்ப மயக்க போட்டு விழுந்து கிடக்குறாரு. ரிமோட் உடைஞ்சு போச்சு. ஆனா பாம்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றது நீயே சொல்லு. ஏதாவது ஐடியா இருந்தா சீக்கிரம் சொல்லுடா. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா எல்லா ஃப்ளோட்ஸையும் வானத்துக்கு எடுத்துட்டு போனா அது அங்க வெடிச்சா கூட ஜனங்களுக்கு எதுவும் ஆகாது மோட்டோ. நீ உடனே கிளம்பிங்க வா. டாக்டர் ஜட்கா சார் கிட்ட எல்லா ஐடியாவும் கேட்போம். மேல போனா வெடிக்குமா வெடிக்காதா, நடக்குமா நடக்காதான்னு. நம்ம ஃப்ளோட் தாராளமா பறக்கும்பா. அப்ப மத்த ஃப்ளோட் எல்லாம் அது பின்னாடி கட்டி விட்டுறலாம். அப்ப தாராளமா பறக்கும்ல. இந்தா சீக்கிரம் ரிமோட்டை சரி பண்ணுங்க. நான் ஏன் கையாலேயே பட்டனை அழுத்த விரும்புறேன். எல்லா ஃப்ளோட்ஸையும் ஒன்னா இணைச்சிட்டேன். அதோட ஓனருங்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லிட்டேன் மோட்டோ. தாத்தா கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்பதான் யாருமே கலவரப்பட மாட்டாங்க. எல்லா ஃப்ளோட்டும் காலியா இருக்கு. எதுலயும் யாருமே இல்ல. எல்லாருமே ஸ்டேஜ் பக்கத்துல நிக்கிறாங்க. நண்பர்களே, கார்னிவல் நடத்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்க நிறைய கார்னிவல்ஸா பார்த்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஃப்ளோட்ஸ் பறக்கிறது நீங்க தான் முதல் தடவையா பாக்குறீங்க. கரெக்டா? இப்ப இந்த ஃப்ளோட்ஸ் பறக்க போகுது. இது எங்க கார்னிவலோட சிறப்பம்சமாப்பா. எப்படி? Motu Patlu, all the best.
இல்ல என்ன நடக்குது அங்க? ஃப்ளோட்லாம் எப்படி மேல பறக்குது? சார், இது எல்லாத்துக்கும் அந்த மோட்டுவும் பத்துலவும் தான் காரணம். அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் உங்க பிளான் எல்லாத்தையுமே புஷ் ஆக்கிட்டாங்க. வாய மூடு. ரிமோட்டை சரி பண்ணு. மஜ்ரால், ரிமோட் இதோ சரியாயிடுச்சு. இப்ப இந்த பட்டனை நான் டிஸ்கவுன்னு அழுத்த போறேன். வேண்டாம், ரிமோட்டை இப்ப அழுத்தாத. முதல்ல அந்த கார்னிவலை ஆக்கிரமிச்சு அதை லேண்ட் பண்ணுங்க. வானத்திலேயே நாம வச்ச அந்த பாம் வெடிச்சா அந்த ஐலாண்டுக்கும் தாத்தாவுக்கும் ஒண்ணும் ஆகாது. போங்க, போய் அவங்கள வயிறார கவனிச்சு அதை லேண்ட் பண்ணு. பாஸ், நான் கவனிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். என்ன வேணும்னு சொல்லுங்க. இட்லி, தோசை, மசாலா வடை, பூரி, பொங்கல், கிச்சடி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிரான் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, மலாய் பிரியாணி, மட்டன் ரோல், சிக்கன் ரோல், முட்டை பொடி. Shut up! நீ உண்மையிலேயே சர்வர் தான். போய் அவங்கள அடிச்சு போட்டு அதை ஆக்கிரமிச்சு அதை கீழே கொண்டு வர வழியை பாரு. போங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.